السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. رمضان முபாரக், ரமதான் கரீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாம் இப்போ ஓதி காட்டிய வசனத்தின் விளக்கங்களை நாம் அறிந்திருப்போம். இந்த ரமலான் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை நாம் பெற்றிருக்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சஹருல் ரமதான், சஹருல் குர்ஆன், சஹருல் சியாம், சஹருல் தௌபா. இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் கூறுகையில் 1000 மாதங்களை விட மிக சிறந்த மாதம் என்கிறான். 1000 மாதம் என்பது அல்லாஹுடைய கணக்கில் உள்ள மாதம். சாதாரணமாக நாம் எண்ணக்கூடிய அந்த 1000 மாதம் கிடையாது. 11 மாதங்களை நாம் செய்த தவறுகளையும் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களையும் இந்த சிறப்பான ரமலான் மாதத்தில் அல்லாஹு தஆலா பொறுப்பு தருகிறான். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? வெறுமனே சஹர் செய்துவிட்டு தூக்கத்தை கொண்டு கழிப்பதல்ல நோன்பு. அதுவல்ல அல்லாஹ் எதிர்பார்ப்பது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த சஹருடைய நேரத்தில் நாம் வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் அல்லாஹுடன் நேரடியாக பேசுவதற்கு. அதுதான் ஸலாத்துல் தஹஜ்ஜுத். அந்த நடுநேர பகுதியின் தொழுகையில் சில வானத்தை கடந்து அல்லாஹு தஆலா கீழே வருகிறான். அந்த நேரத்தில் நாம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹு தஆலா பதிலளிக்கிறான். அந்த ஹக்குல் யக்கீனை கொண்டு நாம் இந்த ரமலானை ஒளியனுப்ப வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதிகமான ரமலானை பெறக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு துஆவிலும் கேட்க வேண்டும். குறிப்பாக இஃப்தாருடைய நேரத்திலும் சஹருடைய நேரத்திலும் நாம் துஆ கேட்க வேண்டும். சஹருடைய நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிவடைகிறது என்றால் அதுவரைக்கும் நாம் எதையும் செய்து கொண்டிருக்கக்கூடாது. ஒரு 5-10 நிமிடம் முன்பாகவே சஹரை முடித்துக் கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும். பேச வேண்டும் என்றால் துஆ கேட்க வேண்டும். நமக்கு மாத்திரம் கேட்கக்கூடாது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் நாம் துஆ செய்ய வேண்டும். இன்றைய சூழலில் நாம் எப்படி கடந்து போகிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம் வாழக்கூடிய நாட்டில் நம்மை எந்த சூழலில் ஆட்சியாளர்கள் பயன்படுத்துகிறார்கள், தொல்லை தருகிறார்கள் என்பதெல்லாம் நாம் அறிவோம். இந்த ரமலானுடைய காலத்தில் வருத்தமளிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நம் சமுதாயம் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சஹர் சாப்பாடு விநியோகம் ஃப்ரீயாக தரப்படும் என்று மனதில் வலிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்ம யாரையும் சஹருடைய நேரத்துக்கு
உணவு தேவை உள்ளவர்களாக ஆக்கவில்லை. சமுதாயத்திற்கு இன்று என்ன தேவை? பள்ளிகள், கல்லூரிகள் அவைகளின் கட்டணத்தை கொடுப்பதற்கும், மருத்துவ உதவிக்கும், தொழில் செய்யக்கூடிய சூழலுக்கும், கடனாளியாக இருக்கக்கூடிய அவர்களுடைய கடனை போக்குவதற்கும் நம் சமுதாயம் கை தூக்கிவிட வேண்டும். கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் 2 விஷயங்கள் மஸ்ஜித் நபவியில் நடந்தது. ஒன்று மக்தப் மதரசா, மற்றொன்று பைத்துல் மால். சதக்காக்களும் ஜக்காத்தும் அந்த முஹல்லாக்களில் வசூல் செய்யப்பட்டு அந்த முஹல்லாக்களில் கொடுக்க வேண்டும். வாங்கக்கூடிய கையை கொடுக்கக்கூடிய கையாக நாம் தூக்கிவிட வேண்டும். வெறுமனே இன்று என்ன ஆகிவிட்டது? ரமதான் கிட். யாருக்கு தேவை அந்த ரமதான் கிட்? செய்யக்கூடியவர்கள் ஒரு 10 கிலோ அரிசியையும் சில பொருள்களையும் வைத்து ரமதான் கிட் என்று பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர்களுடைய தேவை என்ன என்று அறிந்து அவர்களுக்கு பண உதவி கொடுங்கள். அவர்களுடைய தேவையை அவர்கள் பூர்த்தி செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்துங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அடுத்த வருஷம் அவர்களை கொடுக்கும் நிலைக்கு நீங்கள் தள்ளிவிடுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்லியிருக்கான், வஅகீமு ஸலாத் வ ஆத்து ஸகாத். தொழுகை கொண்டும் சதகாவை ஜக்காத்தை கொண்டும் அதை வசூல் செய்து உரியவர்களுக்கு எத்தி வையுங்கள். உங்களுடைய முஹல்லாக்களில் ஜக்காத்தையும் சதக்காவையும் வசூல் செய்வதற்கு ஒரு நபரை வைத்திருந்தீர்கள் என்றால் அவர் எவ்வளவு வசூல் செய்து வந்தாரோ ஷரியத் சட்டப்படி, உலமாக்களுடைய அறிவுரைப்படி அவர்களுக்கு ஒரு பெர்சன்டேஜை நீங்கள் கொடுங்கள். 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 97 ரூபாய் 50 காசு நம்மளோட காசு, 2 ரூபாய் 50 காசு அல்லாஹ்வுடைய காசு. பாக்கி இருக்கிற 7 ரூபாய் 50 காசு சதக்காவும் ஜக்காத்தையும் செஞ்சிருந்தா நமக்கு வரக்கூடிய 7 ரூபாய் வராம போயிடும். நாம் எந்த சூழலில் கொடுக்கும் நிலையில் இருக்க வேண்டும். சாதாரணமாக சொல்லுவோம் அல்லவா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான்ல, வயலுல் லில் முத்தஃபிஃபீன், உங்களுடைய எடையை குறைக்காதீர்கள். அந்த பாய் கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு வாங்க, எடையை குறைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டிக்கு போய் தொப்பி போட்டுக்கு போயிருந்தாருன்னா நியாயமா வாங்கிக்குவாருன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அடையாளம் என்னங்க? தொப்பியும் இந்த மீசையை சிறிதாக வைத்துக் கொள்வது, தாடியை பெரிதாக வைத்துக் கொள்வது ஒரு மூமினின், முஸ்லிமின் அடையாளம். நாம் அப்படி இருக்கோமா? அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான். இந்த ஜும்மாவுடைய தினத்துல ஓசியில உதவு செஞ்சு ஏசில உட்கார்ந்து தொழுவது, எல்லா வகையிலும் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செஞ்சிருக்கான். நோன்பு காலகட்டத்தில் பள்ளியினுடைய நிலையை பார்த்தீர்களா? மகரிபு வக்துக்கும் ஃபஜருடைய வக்துக்கும் தராவியுடைய தொழுகைக்கும் பள்ளி நிறைந்து வழியும். அதே சூழலில் நோன்பு காலத்திற்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் அந்த பள்ளியை, ஃபஜருடைய தொழுகையை நாம் நிறைவேற்றுவதற்கு ஜும்மாவுடைய தொழுகை போன்று நாம் செய்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா முசீபத்துகளும் தீரும். எல்லா நிலையிலும் அல்லாஹ் மாற்றத்தையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தருவான். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இன்று நமது வீட்டில் ஒவ்வொரு பிள்ளையும் கல்லூரி படிப்பை முடித்து ஒரு அடிப்படை தகுதியை பெற்றிருக்கிறார்கள். அண்டர் கிராஜுவேட், பட்டதாரி ஆகிறார்கள். அதை தாண்டி நாம் என்ன சாதித்தோம்? இந்த ஆட்சி அதிகாரத்திலும்
வேலை வாய்ப்பிலும் நாம் இருக்கிறோமா? நம்மளுடைய சமுதாயத்திற்காக வேண்டி இந்த நாட்டில் ஒரு 3.5% வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமா? அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆன் இறங்கிய மாதம் நம்மில் எத்தனை பேர் இந்த குர்ஆனை ஓதி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றிருக்கிறோம்? குறைந்தபட்சம் நாம் ஓதவில்லை என்றால் தர்ஜுமத்துல் குர்ஆனை எடுத்து படிக்க வேணாமா? இந்த மாதத்தில் தானே இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. அதனுடைய பவர் என்னவென்று நாம் ஆராய்ந்தோமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான்ல, இந்த குர்ஆனை நாம் மலையின் மேல் இறக்கி இருந்தால் மலை தெரிச்சு ஓடி இருக்கும். அப்ப எந்த சூழலில் நாம் அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆனை புரிந்து வைத்திருக்கிறோம்? வெறுமனே ரமதான் காலத்தில் எடுத்து அந்த பச்சை கவர் போட்டு வச்சிருக்கிறதை தொலைத்து விட்டு ஓதுவதல்ல குர்ஆன். அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆன் எத்தனை பக்கத்தை கொண்டது! இதோ அந்த குர்ஆனை மனதில் ஏற்றி வைத்து ஒரு ஹாஃபில் உட்கார்ந்திருக்கார். நம்ம முன்பு வருஷத்தில் 30 நாள் நமது பள்ளியில் முழு குர்ஆனையும் ஓதி நாம் கேட்கக்கூடிய அந்த சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் என்ன ஆயத்தை இறக்கினான்? முதலாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் ஹலக், எழுதுங்கள், படியுங்கள். எப்ப சொல்லப்பட்டது? இன்று நாம் எப்போது எந்த காலத்தில் இருக்கிறோம்? அந்த கால சூழ்நிலைக்கும் இந்த கால சூழ்நிலைக்கும் ஒத்து போகக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் பதில் இருக்குது இல்லையா குர்ஆனில்? உங்களுடைய அந்த நேரம் வரும்போது உங்களுடைய விவசாயத்தை தொடங்குங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் சொல்லல. தண்ணியை கொண்டும் காற்றை கொண்டும் நெருப்பை கொண்டும் நாம் சோதிப்போங்கிறோம். பார்க்கிறோம்ல? அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், நபியை கூறுவீராக, நாம் ஒட்டகத்தை எப்படி படைத்தோம் என்று பார்த்தீர்களா? இது ஒரு சிறிய உதாரணம். குர்ஆனை படித்து பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு முறையேனும் அந்த தர்ஜுமத்துல் குர்ஆனை படித்து பாருங்கள். அதற்கு சரியான ஒரு வாய்ப்பு இந்த ரமலான். ஒரு நாளைக்கு 2 பக்கம் 3 பக்கம் சூரத்துல் பக்ராவை முடிங்க. திரும்ப ஒரு முறை கடைசியில் இருந்து ஆரம்பிங்க. குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ். அதனுடைய விளக்கத்தை படியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை மாற்றத்தை வருவதற்கு இந்த குர்ஆன் உதவும். குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய தொழில் சார்ந்ததாக இருக்கட்டும், உங்களுடைய விவசாயமாக இருக்கட்டும், உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் மருந்து இருக்கிறது இல்லையா? இல்லை என்று சொல்லுங்கள். அரபி பாஷை என்பது சொர்க்கத்தின் பாஷை. நாம் குர்ஆனை அரபியில் ஓதுவது என்பது அல்லாஹ்விடத்தில் நேரடியாக நாம் பேசுகிறோம். அதை நாம் உணர்ந்து இந்த ரமலானை கொண்டாட வேண்டாமா? அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அதிகமான வாய்ப்பை நமக்கு தருவான். நம் மனைவி மக்களோடு அதிகமான ரமலானை அடைவதற்கு. இந்த ரமலானை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? வெறுமனே நோன்பு கஞ்சியும் வடையும் அல்ல. சஹருடைய நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். இந்த நிலைமை எப்படி இருக்குது? கூட்டமாக சஹர் சாப்பாடு ஆக்கி டெலிவரி பண்றோம். அதுவா சமுதாயம் எதிர்பார்க்க
எதிர்பார்க்குது? அவர்களுடைய தேவையை நாம புரிந்திருக்கிறோமா? அவர்களுடைய பிள்ளைகளின் கல்லூரி கட்டணத்தை கட்டுவதற்கு வேண்டி அவர்கள் சிரமத்தில் இருக்கலாம், நோய் நொடியற்று இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும், நோய் இல்லா வாழ்க்கையை தரணும். வேறேனும் தொழில் ரீதியாக அவர் நஷ்டமடைந்திருக்கலாம், அவரிடத்தில் போய் கொடுத்து தொழிலை நீங்க நன்றாக செய்யுங்கள். 10 பேருக்கு வேலை கொடுக்கிற இடத்துல 100 பேருக்கு வேலை கொடுத்து முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு வரக்க செய்வான். இது வட்டி இல்லாத கடனா நாங்க தர்றோம், இல்ல ஒரு டொனேஷனா தர்றோம். நீங்க அதுக்கு பிறகு வட்டி இல்லாம திரும்ப கொடுங்க, இல்ல நீங்க யாருக்காவது உதவி பண்ணுங்க. அதை நாம் செய்யறோமா? நம் சமுதாயம் மேலே வருவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? வெறுமனே ஜக்காத் சதக்கா வாங்கக்கூடியவர்களை வாங்கக்கூடியவர்களாகவே நாம் வைத்திருப்போமா என்ன? அவர்கள் என்னைக்கு கொடுப்பது? வாங்கும் கையை விட கொடுக்கும் கை பெரிதல்லவா? யாருடைய பொறுப்பு? பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகியாலியா உங்களுடைய பொறுப்பு. வெறுமனே நான் முத்தவள்ளி வரக்கூடிய பஞ்சாயத்தை மாத்திரம் நான் பார்ப்பேன், கணக்கு வரவு செலவை பார்த்து நான் கையெழுத்திடுவேன், அதுவல்ல உங்க பொறுப்பு. நாளை அல்லாஹ்விடத்தில் 2 கேள்வி இருக்குது உங்களுக்கு. எனது பள்ளியை நிர்வகித்தீர்களே, என்ன செய்தீர்கள்? எத்தனை பிள்ளைகள் கல்லூரி போக முடியாத சூழல் இருந்தது, அவர்களை படிக்க வைத்தீர்களா? ஒரு நல்ல வாழ்ந்த குடும்பம், அவர்களை சூழ்நிலை மாறி போய்விட்டது. வெளியில் வந்து கேட்க முடியாத சூழல், அவரை பார்த்து அவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்களா? வெறுமனே பள்ளிவாசல் பொறுப்பில் நான் சேமியா கஞ்சி காய்ச்சுவதற்கும் நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்கும் 11 நாள் 12 நாள் சாப்பாடாக்கி போவதற்கும் அந்த பொறுப்பு. நீங்க ஒரு சமுதாய தலைவர், பள்ளியின் முத்தவள்ளி, உங்களுடைய பொறுப்புகள் என்ன? உலமாக்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலைமை என்ன சூழலில் இருக்கிறது? அடிப்படை தகுதி இல்லாத சில சூழலில் நிர்வாகத்தை நாம் ஒப்படைக்கும் போது இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் எவ்வளவு பிரச்சனைகளை நாம் ஃபேஸ் பண்ணுகிறோம். மாவட்டந்தோறும் முஹல்லாதோறும் இல்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்த கூட்டத்தாரை தவிர பள்ளியுடைய பொறுப்பு என்பது சாதாரண பொறுப்பு அல்ல. ஒரு நாட்டில் எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்கிறதால ஒரு சமுதாயத்தின் தலைவர். நாளை மறுமையில் உங்களுக்கு 2 கேள்வி இருக்க நல்லா ஏமாற்ற முடியுமா? இன்னைக்கு நிலைமை என்னாச்சு? கூட இருக்கிற அல்லாஹ்க்கு நம்ம பயப்படல, ஆனா இருக்கிற சிசிடிவிக்கு பயப்படுறோம். அப்படித்தானே இருக்கு. சமுதாய சீர்கேடு. டெக்னாலஜி வளர வளர யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க? முழுக்க போன்ல இருக்காங்க, இல்ல பைக்ல இருக்காங்க. பெண் பிள்ளைகள் போன்ல இருக்காங்க. அந்த போனுடைய பேட்டர்ன் லாக் பெற்றோர்களுக்கு தெரியணும், அதோட பாஸ்வேர்டு உங்களுக்கு வழங்கணும். லேப்டாப்பை பையன் வச்சுட்டு பார்க்கிறாரா, தனியா ரூம்ல உட்காந்து பார்க்க கூடாதுப்பா சொல்லணும். அது பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையா இருந்தாலும் அந்த லேப்டாப்பினுடைய பாஸ்வேர்டு பெற்றோர்களாகிய உங்களுக்கு தெரிய வேண்டும். ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும். அவர்கள் கல்லூரி வாழ்க்கையை முடித்து வெளிவருவதற்கு வரை அவர்களுக்கு நீங்க தான் முதல் ஆசிரியர். ரமலானுடைய மாண்பையும் பண்பையும் எடுத்து சொல்ல வேண்டும். ரமலான் என்பது சாதாரண கடந்து போகக்கூடிய மாதம் அல்ல. எவ்வளவு படிப்பில் இருக்குது ரமலானில். சாதாரண நாட்களில் நாம் இது போன்ற விரதம் இருக்க முடியுமா? நம்மளுடைய நியத்தான், யாரெல்லாம் இன்றைய தினம் உனக்காக நான் நோம்பு வந்தேன், அதான நாம் செய்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேரம் நம்ம வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் நல்லா நோம்பு எல்லாம் எவ்வளவு பறக்க செஞ்சிருக்கோம். இன்டர்நேஷனல் லெவலில் உள்ள அனலைசஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, நோன்பாளிகளுக்கு பல நோய்களே வராதுன்னு. அவன் எகுதி அனலைசஸ் பண்ணான், அவன் அதையும் சொல்றான்.
எப்படி சொல்றான்? இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமும் ஜும்மா தொழுகிற மாதிரி ஃபஜர் தொழுவ வந்துச்சு பள்ளிக்கு, நாங்க காலின்னு அதையும் சொல்றாங்க. நம்ம வெறுமனே இங்க பலஸ்தீன்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம துவா செய்யணும். அஃப்கோர்ஸ் நம்ம செய்யணும். இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்றால் அது துவா தான். The most powerful weapons in this world after this world. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு அந்த வாக்கியத்தை தந்திருக்கா, நம்ம துவா செய்யணும். வேணாம் சொல்லுங்க. அதை தாண்டி ரமலானுடைய முக்கியத்துவத்தை நாம் என்ன புரிந்து வைத்திருக்கோம்? உங்களுடைய உலமாக்களை கேளுங்கள், குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ்விடத்தில் நிறைய துவா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் நிறைய பேசுங்கள். அல்லாஹ் உங்களுடைய ஹலாலான காரியத்துல வெற்றியையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பரக்கத்தையும் தருவான். தராவியா முடிஞ்சோன்னா ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து குர்ஆனை பாடுங்க, தெரிஞ்ச விஷயத்தை ஓதுங்க. உங்களுக்கு எந்த சூறா உங்களுக்கு பிடிக்குது, இல்லை எனக்கு குலுவல்லாஹ் சூறா ஓதுங்க, உட்காருங்க, ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்க. இந்த உலகத்துல ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படின்னா அல்லாஹ்வுடைய வீடு, யாருடைய பேலஸும் கிடையாது. ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க, அல்லாஹ்ட்ட பேசுங்க, உங்களுடைய பிரச்சனையை அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. இந்த மாசத்துல அல்லாஹ் உங்களுக்கு பெரிய ஷிஃபா தருவான். நம்ம போய் யார்ட்டையும் போய் சொன்னா அது ஃபசாத் ஆகி போயிடும். இன்னைக்கு நிலைமை என்னாச்சு? நம்ம ரொம்ப பிஸி வசுவாசிலையும் ஃபசாதுலையும். வசுவாசி எது? வாட்ஸ்அப். ஃபசாத் எது? ஃபேஸ்புக். நாளைக்கு அது வந்து அங்கே எல்லா இடத்துல பதில் சொல்ல. அதுல செலவழிக்கிற அந்த ஒரு சில மணி துளிகளை அல்லாஹ்வுடைய புத்தகங்கள் குர்ஆன் இந்த ரமலான் நேரத்தில் படிச்சவங்க ஓதிக்கிட்டாங்க. எவ்வளவு நன்மைகள் இருக்குது. அந்த கடைசி பத்துல நாம ஆரம்பத்தில் ஓதி காமிச்ச அந்த சூறாவில் என்ன சொல்றாங்க? 1000 மாதங்கள் சேர்ந்து அந்த கடைசி பத்துல வச்சிருக்காங்க. அது என்னைக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. ஒற்றைப்படையில் அது மேபி 21, 23, 25, 27, 28 அல்லாஹ். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு. என்ன வேணும்? நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. உங்களுடைய கனவை அல்லாஹ்விடத்தில் பேசுங்க. ரமலானை புரிந்து கொள்ளுங்கள். வெறுமனே வந்தது 12 மாதத்தில் ஒரு மாதம் ரமலான் வந்தது நம்மை விட்டு சென்று விட்டது அல்ல. எவ்வளவு வாய்ப்புகள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான் அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு, எவ்வளவு நேரத்தை தந்திருக்கான் அல்லாஹ். அந்த இறங்கக்கூடிய நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் வெறுங்கையோட நம்ம அனுப்புறது இல்லையா? தொழில் ரீதியாக உங்களுக்கு வேணும், குடும்ப சூழ்நிலையா, நோய் நொடி இல்லாம வாழ்க்கையை வேணும், எல்லாவற்றுக்கும் மறந்துருக்கு. ஒரு பாடகர் அதை ஒரு பாட்டாவே பாடி தாவா செஞ்சுட்டு போய் சேர்ந்தார். ரமலானுடைய ஒரு மாண்பையும் பண்பையும் அதனுடைய நன்மைகளையும் நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த பெரிய வெற்றியையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ரமலான் எப்படி நமக்கு பங்களிப்பு தரும். அதனால மீண்டும் மீண்டும் நம்ம சொல்றோம், வல் ஃபஜர் வல் குர்ஆன், குர்ஆனுல் ஃபஜர். அல்லாஹ் குர்ஆனை ஃபஜரை சேர்த்து சொல்றோம். ஃபஜருடைய நேரம் என்பது அந்த தொழுகையை நீங்கள் ஃபஜருடைய தொழுகையை முதல் 2 சப்புகளில் தொழுதுவிட்டு சென்று விட்டீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுடன் கூட இருக்கிறார். உங்களுடைய தொழிலில் பறக்கத்தான். அந்த ஃபஜர் தொழுகையை முடித்து விட்டு நீங்கள் நடக்கக்கூடிய அந்த தெருக்களில் வீசக்கூடிய அந்த காற்றில் ஷிஃபா இருக்கிறது, மருந்து இருக்கிறது. வெறுமனே நீங்க 10 மணி தூங்கிட்டு நீங்க உங்களுடைய வேலையை போய் ஆரம்பிச்சு பாருங்க. அது அல்லாம நீங்க ஃபஜருடைய தொழுகையை முதல் 2 சப்புகளில் அந்த முதல் 2 முன் சுன்னத்தையும் தொழுது விட்டு உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், ஹலாலான காரியத்தில் நீங்கள் செல்லும் போது அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறார். உங்களுக்கான தேவைகளை அனைத்தையும் தருவார். அந்த சூழலில் ரமலான் என்பது மிக முக்கியமான ஒரு மாதம். அந்த 30 நோன்பை வைத்து 30 நாள் நம் தராவிஹா தொழுகையில் சொல்லுவது, குர்ஆனை ஓதி அல்லாஹ்விடத்தில் குர்ஆன் ஓதுவது என்பது, குர்ஆன் ஓதுவது வெறுமனே அல்ல, அல்லாஹ்ட்ட நம்ம டைரக்டா பேசுறோம். அதுதான் நம்ம திரும்ப திரும்ப அதான் சொல்றோம். தயவு செய்து குர்ஆன் ஓத தெரியாத யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், குர்ஆனை தர்ஜுமத்துல் குர்ஆனை படிங்க. ஏதாவது ஒரு சூறாவை எடுத்து படிங்க, அதனுடைய விளக்கத்தை ஆராய்ந்து பாருங்க.
ஒரு சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்த ஒரு வகையும் வரல, கவலையோட இருந்தாங்க. அப்பதான் அந்த சூரா அல்லாஹ் வத்துஹா வலைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வ மா கலா, அதனுடைய டிரான்ஸ்லேஷனை படிச்சு பாருங்க. அதுக்கு கீழே ஒரு சூறா அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், அதில் ஒரு வாசகம் ஃபஇன்னமல் உஸ்ரி யுஸ்ரன் இன்னமல் உஸ்ரி யுஸ்ரன், ஒரு கஷ்டத்தை நாம் தருவோம், அந்த கஷ்டத்தோடு சேர்ந்து இரட்டிப்பான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வெற்றியையும் தருகிறான். நாம் எங்காவது நம்மளுடைய பிரச்சனை அது எதுவாக இருக்கட்டும், அது சிறிதாக இருக்கட்டும் பெரிதாக இருக்கட்டும், இந்த ரமலானுடைய வாய்ப்பை பெற்றிருக்கோம், அதை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் முறையிடும், துஆ செய்யும். உலக முஸ்லிம்களுக்கு ஒற்றுமையும் வெற்றியும் வர வேண்டும், இந்த சமுதாயம் மேலோக்கி வர வேண்டும், இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பாச பிரிவினை ஏற்படாது பாச உணர்வு ஏற்பட வேண்டும். அது மொஹல்லா ஜமாத்தாக இருக்கட்டும், தாலுகா ஜமாத்தாக இருக்கட்டும், மாவட்ட ஜமாத்தாக இருக்கட்டும், உலக முஸ்லீம்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கட்டும். நாங்கள் துஆ செய்யணும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமான்னு சொல்லிட்டாங்க. நாம என்ன சொல்லணும்? அதான் இஸ்லாத்தினுடைய ஒரு பெரிய மாண்பு. முஹம்மது இஸ்லாம் அலைக்கும் யாரும் நாளைக்கு ஹாஃபில் வந்துட்டு பங்களாதேஷ்லயோ அமெரிக்காவிலேயோ போய் குரானை வந்துட்டு இதே இங்கே ஓதுறாரு பாருங்க, இதே மாதிரி தான் ஓதுவார். அவரை கேள்வி, அவரை கூப்பிட்டு கேட்டு தம்பி நீங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்டாதான் நான் தமிழ்நாடை சார்ந்தவன், இந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்று சொல்லுவார். அதுதான் குரானுடைய சிறப்பு. It's a book of Allah. ஒரு பங்களாதேஷ் பையன் ஓதுனாலும், ஒரு இந்தியா பையன் ஓதுனாலும், ஒரு அரபு தேசத்தை சார்ந்த பையன் ஓதுனாலும் அது குரான். அதுதான் அதனுடைய பெரிய சிறப்பு. ஒரு அன்பு கட்டளையாக உங்களிடத்தில் நான் ஒரு வேண்டுகோள் இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய புத்தகங்கள் குரானை படியுங்கள், ஓதுங்கள். இந்த 30 நாட்கள் நடக்கக்கூடிய அந்த தராவியா தொழுகையில் ஓதக்கூடிய கிராத்தை செவிமடுத்து கேளுங்கள். உங்களுடைய தொல்லைபேசிகளை தொலைத்து விட்டு பள்ளிக்கு வாருங்கள். உலமா பெருந்தகைகள் கேளுங்கள். அலிம்சா இந்த ஆயத்து ஓதுவீங்கள, இதனுடைய அர்த்தம் விளக்கத்தை புரிந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ரமலான் கற்றுத்தரக்கூடிய பாடங்களையும் நற்பண்புகளையும் நமது வாழ்க்கையில் தொடர்ந்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா நாம் எல்லா காரியத்திலும் நமக்கு வெற்றியை தருகிறான், மாற்றத்தை தருகிறான், முன்னேற்றத்தை தருகிறான். அந்த சூழலை நாம் பயன்படுத்தி கொண்டு நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை, இந்த ரமலானை சிறப்பாக கொண்டாடுவதோடு அல்லாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கேற்ப அவனுக்கு ஏற்ற அந்த அமல்களையும் செய்து அவனுடைய அந்த பொருத்தத்தை நாம் பெற்று, நம் குடும்பங்கள் பெற்று, நம் சமுதாயம் பெற்று மாற்றத்தை நாம் செய்வோம். இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் உங்களுடைய துவாக்களில் என்னை முற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக வேண்டி நானும் இந்த ரமலானில் துவா செய்கிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த இந்த நிர்வாகத்துக்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைர். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.